வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அங்கீகாரம் ரத்து, தேர்தல் ஆணையம் அறிவிப்பா? வெளியான தகவலால் பரபரப்பு. சட்டசபை தேர்தல் வெற்றிகரமாக 85% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு தமிழக அரசியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த முறை அதிமுக 10% குறைவாக வாக்குகளை பெற்றால் நிச்சயம் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? முதலில் இரட்டை இலை சின்னம் பறிக்கப்படும். அடுத்தடுத்த தேர்தல்களில் இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு வழங்கப்படுவதில் சிக்கல் ஏற்படும். அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்களை அனுப்பி தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பதற்கு முன்வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் வேறு கட்சிக்கு வழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இரண்டாவது, தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளின் கூட்டத்திற்கு அதிமுகவிற்கு அழைப்பிதழ் வழங்கப்படாது. ஏனென்றால் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு அழைப்பிதழை கொடுக்காது. அடுத்து வருகின்ற மக்களவைத் தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தல், அதிமுகவின் தலைமையில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக தான் பாஜகவின் தலைமையிலேயோ அல்லது விஜய் அவர்களது தலைமையிலேயோ செல்வதற்கான சூழல் ஏற்படும். இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அவர் செய்த துரோகம், சரியில்லாத ஆட்சி, மக்கள் நலனை காக்க முடியாத வேட்பாளர்களை, சரியான நபர்களை களத்தில் அறிவிக்காதது, பாஜகவின் விசுவாசியாக எடப்பாடி மாறியது அதிமுகவின் தோல்விற்கு காரணமாக மாறிவிட்டார். மே 4 தான் ரிசல்ட். ஆனால் எக்ஸிட் போல் கூறுவது என்ன தெரியுமா? மக்களின் ஆதரவு எடப்பாடிக்கு இல்லை. ஏனென்றால் அதிமுகவை எடப்பாடி கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமே தவிர மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான திட்டங்களை வெளியிட வேண்டும், மக்களுக்காக குரல்களை சட்டசபையில் பேசவில்லை. ஓபிஎஸ்ஐ எதிர்த்து 1 வருடம் அல்ல 4 வருடம் ஓபிஎஸ்ஐ எதிர்த்தே சட்டசபையில் பேசி வெளிநடப்பு செய்தார். மக்களுக்காக குரல் கொடுக்காதவரை எப்படி நாங்கள் தேர்வு செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் மக்கள் அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்தவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதேபோல் சசிகலா அவர்கள் அதிமுகவிற்குள் இணைந்தால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு 100% இருக்கும் என்பதையும் மக்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.